அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்டோபர் 2ஆம் தேதி என்று சூரிய கிரகணமானது பார்த்தீங்கன்னா ஏற்படுது. இந்த சூரிய கிரகணத்தின் போது சில கிரக மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுது. இதனுடைய காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களானது ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, மேலுமே அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், அதேபோல் எந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுத்துடுங்க. அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. இந்த சூரிய கிரகணத்தினுடைய காரணமாக இவர்களுக்கு கிரக நிலைகளானது பார்த்திங்கன்னா எப்படி காணப்படுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களது ராசியில் பார்த்திங்கன்னா புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கேது, அதேபோல் களத்திரஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகளானது உள்ளது. இந்த கிரக மாற்றங்கள் எப்போ இருந்து எப்போ மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6/10/2024 அன்று புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14/10/2024 அன்று சுக்கிரன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 17/10/2024 அன்று சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 23/10/2024 அன்று செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 25/10/2024 அன்று புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த சூரிய கிரகணத்தினுடைய காரணமாக பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இவர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் அமைந்து காணப்படுது. இதனுடைய பலன்களாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு வீண் கவலைகளானது பார்த்தீங்கன்னா அகலும். மற்றவர்கள் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா தலையிடுவதை நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. வெளிவட்டார தொடர்புகளினால நன்மைகளானது ஏற்படுங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல் வாடிக்கையாளர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும். எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் இருந்த தடங்கல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களால் டென்ஷனும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேற்றுமைகளானது வராமல் இருக்க மனம் விட்டு பேசுவது நல்லது. அதேபோல் பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. எதிலுமே திருப்தி இல்லாதது போலவே உங்களுக்கு தோன்றும். பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவை. சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். கலைத்துறையினருக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்கும். அரசியல் துறையினருக்கு லாபங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கு. நிதி நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கான முக்கிய கவனங்கள் உங்களுடைய நிதி ரீதியாக இருக்கலாங்க. அதேபோல் வீட்டில் சுபபோகங்களை பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய உங்களுடைய வாகனத்தை பயன்படுத்தவும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வழக்கமான வருமானம் மற்றும் பிற ஆதாரங்களின் மூலமாகவே நல்ல அளவு பணங்கள் வரக்கூடும். அதேபோல் பங்குகள், பங்குச்சந்தை, பரஸ்பர நிதிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் ஆகியவற்றில் முதலீடு செய்வதன் மூலம் சில நிதி ஆதாயங்களையும் நீங்கள் காணலாம். மேற்கொண்டு சொல்லப்போனால் இந்த வியாபார ரீதியாக உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதேபோல் கடந்த கால முதலீடுகளில் இருந்த லாபத்தை பெறவும் அவற்றை உங்களுடைய வணிகத்தில் புத்திசாலித்தனமாக பார்த்தீங்கன்னா மறு முதலீடு செய்யவும் இது ஒரு சிறந்த நேரங்கள். அதேபோல் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக உங்களுடைய நிறுவனம் நல்ல லாபத்தை பார்த்தீங்கன்னா அடையும். அதேபோல் நிதி ஆதாயங்களையும் பார்த்தீங்கன்னா காண முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. புதிய விதிகள் மற்றும் யோசனைகளை பார்த்தீங்கன்னா முன்னெடுப்பதிலும் செயல்படுத்துவதிலும் நீங்கள் சில சவால்களை பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கு. சவால் மட்டும் கிடையாது, சிரமங்களும் கூடவே காணப்படும்.
இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கவலையாக இருக்கிறத நீங்கள் உணரலாம். உங்களுடைய தனிப்பட்ட உறவுகளை நேர்மறையாக வைத்திருப்பது அதிக மன அழுத்தத்தை உணராமல் இருக்க முக்கியம். அதேபோல் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அமைதியான மற்றும் தெளிவான மனதை வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சீராக காணப்படும். மேலுமே உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள், உத்தியோக முன்னேற்றங்கள், பொருளாதார நிலைகளினுடைய உச்சம், புதிய முயற்சிகளில் வெற்றி, அதேபோல் குடும்ப முன்னேற்றங்கள், இது போன்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது. மேலும் 10ல் குரு இருப்பது உங்களுக்கு பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஆகியவையும் வந்து பார்த்திங்கன்னா திருப்திகரமாக வந்து அமையுங்க. கல்யாண கனவுகள் இப்பொழுது நினைவாகி மகிழ்ச்சியை வழங்கக்கூடியதாக காணப்படும். அதேபோல் கும்பராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்கள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வக்ர இயக்கத்தில் வந்து இருக்கிறாரு. மேலுமே உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனியாக வந்து செயல்படுகிறார். அவர் வக்ரம் பெறுவதனால நன்மைகள் உண்டாகும் என்றாலுமே குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். வாழ்க்கை துணையோடு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையும் வரவுக்கு மீறிய செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். எதிலுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா தேவை. மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் புதன் வந்து பார்த்திங்கன்னா லாபாதிபதியாகவும் இருப்பது தொழிலில் கூடுதல் லாபங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. கூட போட்டியாக வந்து செயல்பட்டு கடை வைத்தவர்கள் இப்பொழுது விலகி விடுவர். புதிய திருப்பங்கள் பலவற்றையும் வந்து சந்திப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக வந்து இருக்கு. எந்த ஒரு காரியத்தையுமே நினைத்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்து முடிப்பீர்கள். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெறுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் ஸ்தானாதிபதியும் சுக்கிரன் விளங்குவதனால தொழில் வளர்ச்சியும் திருப்தியை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி வந்து செய்து முடிப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்களுடைய இல்லம் தேடி வந்து வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கேட்ட சலுகைகளை கொடுக்க உயர் அதிகாரிகள் முன்வருவர். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை வந்து பார்த்திங்கன்னா பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனத்தை வந்து செலுத்துவீர்கள். அதேபோல் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே லாபங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்துகளானது வந்து கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகளானது அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்தை வந்து பற்றிய பயங்களானது இப்பொழுது அகலும். பெண்களுக்கு சுப செலவுகளானது அதிகரிக்குங்க. உறவினர்களினுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்த்து செயல்பட்டவர்கள் இப்பொழுது அடங்கி விடுவார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பண வரவுகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்குங்க. எதிர்பாலினத்தரினுடைய நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ள நேரிடலாம். வீண் செலவுகள், உடல் நல பாதிப்புகளானது உங்களுக்கு ஏற்படலாம். கவனங்கள் தேவை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்களானது வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் காண கூடுதலாகவே வந்து பார்த்திங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கு. வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவானது வந்து பார்த்திங்கன்னா நீடிக்குங்க. தொழில் விரிவாக்கங்கள் பற்றிய எண்ணங்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவீர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டி இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும். பிள்ளைகளினுடைய தேவையை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்வதில் ஆர்வத்தை ரொம்ப அதிகமாகவே வந்து காட்டிட்டு வருவீங்க. அவர்கள் உங்களை மதிப்பது மனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதமளிக்கும். மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறுமே சரபேஸ்வரரை வந்து பார்த்திங்கன்னா வணங்க காரிய தடைகள் உங்களுக்கு நீங்கும். மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் காணப்படுது. ஸோ அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.